வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணியில் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவன் திட்டத்தை ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் ரேஷன் பொருட்களை 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லம் தேடி சென்று வழங்கும் தாயுமானவன் திட்டத்தை தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் இன்று சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் துவக்கி வைத்தார். இதன் மூலம் 21,70,454 பயனாளிகள் பயனடைவர். இந்நிலையில் இந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ் புதுகும்மிடிப்பூண்டியில் துவக்கி வைத்தார். மேலும் ஆரணி பேரூராட்சியில் 4 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இதில் 9வது வார்டில் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவன் திட்டத்தை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி கூட்டுறவு வங்கி செயலாளர் எஸ். பாஸ்கர் தலைமை தாங்கினார். விற்பனையாளர் சதீஷ், எழுத்தர் ராமு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து கலந்து கொண்டு தாய்மானவன் திட்டத்தை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேரூர் கழகத்தின் பொருளாளர் ஜி. கரிகாலன், மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் டி. எஸ். குருவப்பா, பேரூர் கழகத்தின் துணை செயலாளர் ஆர். கலையரசி, வார்டு செயலாளர்கள் டி. எஸ். பாலகுருவப்பா, சி. நீலகண்டன், ஜே. மகேந்திரன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் எல். உதயகுமார், தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் ஜி. சந்தோஷ் பிரபா, சிறுபான்மையினர் அணி எம். சுல்தான், நிர்வாகிகள் வெங்கட், கௌரி சங்கர், டெய்லர் சந்திரன், மங்களம் கே. வெங்கடேசன், ரவீந்திரபாபு, திருநிலை வி. கண்ணன், பி. பாஸ்கர், எஸ். சண்முகம் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கூட்டுறவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.